கனடா வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் தமிழ். டியர் கனடியாஸ், இல்லை எனக்கு புரியல. மிஸ்டர் கமல்ஹாசன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பல ஹிஸ்டாரியன்ஸ் அவருக்கு சொன்னதுக்காகவா இவ்வளோ கேஸ் அவுட்ரேஜ்லாம்? எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான மீம் இருக்கு. யாருக்குனா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும்டா, கருத்தோட மோதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் இருக்கு. அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், கருத்தோட மோதுங்க. அதை விட்டுட்டு உட்காந்து மாற்றி அப்யூஸ் பண்ணிட்டு தமிழர்களுக்கு காவேரி தண்ணியை ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறம் அவங்களே வந்து சரண்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறது. மிஸ்டர் கமல் வந்து அப்பாலஜிஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா தமிழ்நாட்டிலேருந்து எந்த படத்துக்கு கர்நாடகாவில் ஓட விடாதீங்க, பேன் பண்ணுங்கன்னு பேசுறது. மொழி பற்று இருக்கலாம், பட் அதோட அளவு கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கூட அது மொழி வெறியா மாறிடும். பேசிக்கலி கைஸ் ஆர் பிகமிங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இல்லை தெரியாம தான் கேட்குறேன். இருந்தாலும் அப்படி என்னதான் சொன்னாரு? கன்னட லாங்குவேஜோட தமிழ் தான் பெஸ்ட் அப்படி இப்படி ஏதாவது சொன்னாரா? செட் அபவுட் சம் ஹிஸ்ட்ரி. சரி, அதை நீங்கள் ஹிஸ்ட்ரியா கூட எடுத்துக்க வேணாம், அது ஜஸ்ட் அ தியரி. அறிவு உள்ள முற்போக்கு மனிதர்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அது அப்படிதான் இருக்கா இல்லையான்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்க. அதான் சொல்றேனே, கருத்தோட மோதணும், பட் நம்மகிட்ட இருக்க ஹாஃப் பேக்டு நாலேஜ் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அகைன் மிஸ்டர் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி இது ஹிஸ்டாரியன்ஸ்டையோ லிங்குவிஸ்டிக்கிட்டையோ வர்றது தான் ஹெல்த்தியான விஷயம். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? இந்த பிரச்சனை போகும்போது எந்த ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை எந்த ஒரு அமைப்போ சரி அதில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம், ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்து அதில் என்ன இருக்குன்னு உண்மை தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு முன் வந்தாங்களா? ரிமெம்பர் ஒன் திங் நண்பர்களே, எவன் ஒருத்தன் எனக்கு சாதிப்பற்று இருக்கு, மதப்பற்று இருக்கு, மொழிப்பற்று இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே ஒரு கூட்டத்தை சேர்க்க ட்ரை பண்ணுறானோ அவங்க கூட சேராதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு அந்த பற்று இருக்குங்கிறத விட அவங்களோட மோட்டிவ் வேறையாக இருக்கும். ஒன்று இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இல்லை ஓட்ஸாக இருக்கலாம். பேசிக்கலி இவங்கெல்லாம் காரியவாதிகள். ஒரு லாங்குவேஜ் எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் டூல், அவ்வளோதான். ஏன் நமக்கு நாமளே சொல்லிக்கலாம் எனக்கு ரொம்ப பெரிய மொழிப்பற்று இருக்குது அப்படி அப்படின்னு, பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட லாங்குவேஜோட பியூரஸ்ட் ஃபார்ம் நம்மளால் பேச முடியுமானா பெரிய கேள்விக்குறி தான். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. இதில் இந்த பிரச்சனைலாம் நிஜமாவே பிரச்சனையா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பை.